ரைட்டர்ஸ் என்ற அமைப்பின் சார்பில் பள்ளி மாணவர்கள் எழுதிய புத்தக வெளியீட்டு விழா விழுப்புரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அமைப்பு பள்ளி மாணவர்கள் சமூக வலைதளங்கள், செல்போன், தொலைக்காட்சி போன்றவற்றை தவிர்த்து எழுத்து, பேச்சு, கவிதை, கட்டுரை போன்றவற்றில் ஆர்வமுடன் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் வகையில் தயார்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பள்ளி மாணவர்களின் பேச்சு, எழுத்து, கவிதை, கட்டுரை தொகுப்புகளை புத்தகமாக வடிவமைத்து அதனை மற்றவர்களும் படித்து அறிந்து கொள்ளும் வகையில் புத்தகமாக வெளியிட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த அமைப்பை சேர்ந்த மாணவர்களின் 6ஆம் ஆண்டு புத்தக வெளியீட்டு விழா விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 113 மாணவர்கள் எழுதிய 150 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிருந்தா, மாவட்ட முதன்மை கல்வி இணை இயக்குனர் ஜெயக்குமார் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை வெளியிட்டு அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் விதமாக புத்தகங்களை கொண்டு இந்திய வரைபடத்தை அமைத்து தேசிய கொடியை கையில் ஏந்திய மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். 1919 இருக்கனால 2020 அது 20ல ஒரு குரூப் ஆரம்பிச்சு கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ்னு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ ஸ்கூலுக்குள்ள போகல, அவங்களோட மைண்ட் வந்து வேறு விதமாக போக வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் டெய்லி ஒரு டாபிக் கொடுக்குறோம், ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறோம். அந்த பேக்ரவுண்ட்லேயே அவங்க எழுதுறாங்க. இப்போ காடு, சன், மூன், ஃபாதர், மதர், டீச்சர், வாட்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் கொடுத்துட்டு அப்போ 4 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் குரூப் ஓப்பனாக இருக்கும். எழுதிட்டு க்ளோஸ் ஆகிடும். 113 ஜனங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 113 மக்கள். இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னாக்கா 113 பேர். ஆனால் புக்கு பார்த்தீங்கன்னாக்கா 150. சிலர் வந்து நான் 2 புக்கு பண்ணுறேன், ஓகே, ஏன்னா ஒரே மாதத்தில் 30 வருது, 2 மாதம் 60, 100 வருது இல்லையா. ஸோ மேம் நான் 2 புக்கு போடுறேன், ஓகே, நான் 3 போடுறேன், ஓகே, 1 பண்ணுறேன், ஓகே. ஸோ நான் பப்ளிஷ் பண்ணுறதுல அவங்க இஷ்டம், நான் அதெல்லாம் தலையிட மாட்டேன். அவங்களோட பப்ளிஷர்ஸ், அவங்க எடிட்டிங், ஃபார்வேர்டு, ப்ரிஃபேஸ் ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன். அவங்க பப்ளிஷ் பண்ணிப்பாங்க, லைப்ரரிஸ் கொடுப்பாங்க. எழுதி கை வச்சு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு பேட்ச் அளிக்கப்படுகிறது. So this is certificate Mrs. Brenda, wife of Sri Srinivasan, founder of Creative Riders, has set a new world record by recognizing an event where 130 writers released 150 books in a single day. Below 18, male 8%, female 33%, above 60, female 2%, above 80, male 1%, others 69, totally 113%. In John Daly CBSE schools, this achievement has been recognized and entered into the IWR Book of Records and International World Records on 24th May 2025.
யாரும் எழுதி முடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு 25 வருஷமா நீங்க ஒரு புத்தகத்தை கூட எழுதவே வருத்தப்பட்ட நீங்க ஒரே இடத்துல 150 புத்தகத்தை வெளியிட்டாரு. 25 வருஷம் இன்னைக்கு பழைய சாதனைகளை முறியடிக்கும் பொருட்டு 150 நூல்களை இந்த அரங்கிலே வெளியிட்டு நம்ம எல்லாரும் உலக சாதனை படிச்சிருக்கோம். இது வந்து மிகப்பெரும் சாதனை. நம்ம இந்த தமிழ் உலகத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். நிறைய அதர் ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க, மும்பைல இருந்து வந்திருக்காங்க. என்ன மெசேஜ் கொடுக்குறோம்? நண்பர் கூறியது போல வீட்டுக்கு ஒரு எழுத்தாளர் வரணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தராவது சிந்திக்கணும்னு பொருள். எல்லாரும் போன வழியிலே போகாம நம்ம ஒரு புதிய வழியில போகணுங்கிறது தான் பொருள். ஆக நம்ம படிக்கிறோம்னா அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு இல்லை, இதை விட இன்னும் சிறப்பாக அடுத்து வர்றவர் படிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது எழுத முடியுமா, சொல்ல முடியுமான்னு பார்க்குறோம். அதுதான் இந்த எழுத்து, அதுதான் நூல்கள். ஸோ நமது சிந்தனையால் நிச்சயமா நமது அடுத்த தலைமுறைக்கு, நம்ம குழந்தைகளுக்கு நிச்சயமா நம்ம நல்ல வழியை வந்து காட்ட முடியும். அதற்கு ஒரு அடித்தளமாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இது சாதாரண நிகழ்வுகள், இதை சும்மா வார்த்தையில பாராட்ட முடியாது. ஒரு பக்கம் உட்கார்ந்து எழுதணும்னா அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு எல்லாமே தெரியும். நானும் ஒரு புத்தகம் எழுதிக்கலான்னு 25 வருஷமா ட்ரை பண்ற முடியல. ஆனா நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்து 150 பேர் ஒரே நேரத்துல அங்க ஒரு இரும்பு பெண்மணியினுடைய பிரஷர்ல வந்து நம்ம எல்லாரும் வந்து இவ்வளவு பெரிய சாதனை படிச்சிருக்கோம். பெரிய விஷயம். நான் வந்து பிருந்தா மாமா வந்து அவங்கள ஒரு உலக சாதனையா தான் பாக்குறேன். எப்படி ஒரு அம்மாவால எப்படி இயங்க முடியும்? அங்க இருக்கிற டைரக்டர், ஜாயிண்ட் டைரக்டர் இங்க கொண்டு வர முடியுது. அதனால உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஆற்றலை வெளியில கொண்டு வர முடியுது. ஒரு 10 நாள் 20 நாள்ல ஒருத்தர் உட்கார்ந்து புத்தகம் எழுத முடியுது. அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு ஒரு மாபெரும் இரும்பு பெண்மணி. உண்மையிலே வந்து சான்ஸே இல்லை. இப்ப இவங்க கிட்ட நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு 20 நாள் 30 நாள் ஒரு புத்தகத்தை நம்மால் வெளியிட முடியும். அந்த திறமை நமக்கு இருக்குங்கிறத அவங்க நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஆண்டு நாம் நிச்சயமாக சந்திக்கும் போது நம்ம உலக சாதனை நம்மளே முறியடிக்கக்கூடிய நிகழ்வை நிச்சயமா நம்ம நடத்தி பார்க்க நல்ல வாய்ப்பில் நிறைய எழுதின புத்தகங்களை நான் பார்த்தேன். நேரம் கருதி அதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுறேன். இது ஒரு ஆலமரத்தினுடைய விதை போன்றது. ஒரு எழுத்துக்கிறது அவ்வளோ சாதாரணமானது இல்லை. அந்த எழுத்துக்களை தாங்கி இருக்கிற சிந்தனைகள், அந்த சிந்தனைகளுக்கு இப்படி ஒரு நூல்கிற வடிவத்தை கொடுத்து இது நாளைக்கு பள்ளி நூலகத்திலும் ஒருத்தர் கைக்கும் போகும்போது ஒவ்வொரு எழுத்தும் சும்மா விடாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து கற்றோர்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னா இவர்கள் புத்தகத்தில் படிக்கின்ற எழுத்துக்கள், அதுல இருக்கக்கூடிய சிந்தனைகள். ஆக நிச்சயமா இது ஒரு ஆலமரத்தின் விதையை இன்றைக்கு நாம் விதைத்திருக்கிறோம். இது நிச்சயமாக பெரிய விழுது கொண்ட ஒரு ஆலமரத்தையும் அதிலிருந்து வரும் வித்துக்கள் இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஆலமரங்களை உருவாக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. இந்த நல்ல நிகழ்வில் உங்களோடு வந்து நானும் இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் நேரில் வர முடியவில்லை என்றாலும் தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த துறையின் சார்பாக இந்த அரிய முயற்சி எடுத்த பிருந்தா மேம், அவங்க டீம் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ், இந்த நல்ல சாதனைக்கு ஒரு உலக அங்கீகாரம் பெற்று கிண்ண சாதனை அமைப்பு, இந்த பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர், இங்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, குறிப்பாக ஒரு சில பள்ளிகளில் இருந்து ஆசிரியர்கள், மாணவர்கள் நிறைய எழுத வச்சிருக்காங்க. பொள்ளாச்சியிலிருந்து, கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, ராமநாதபுரத்திலிருந்து. ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் நம்ம அடுத்த சாதனையை சந்திப்போம் என்று தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நமக்கு எல்லாரும் நிறைய பேர் ரோல் மாடல் இருப்பாங்க. 2022, 2023, 2024 புத்தக வெளியிட்ட அனைத்து சாதனைகளையும் முறியடிக்கும் வகையில் முதல்